அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அனைத்து சகோதர சகோதரிகளும் டிஎம்சி பள்ளியை நம்ம கட்டுறதுக்கான முயற்சியில் உங்களுடைய டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள்ட்டையும் நீங்கள் செய்தியை தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருடைய முயற்சியும் கபுலாக்கி நம்மளுக்கு அதுக்கான கூலியை தந்து லேசான முறையில் நம்ம பள்ளியை சீக்கிரமாக கட்டக்கூடிய வாய்ப்பு தந்தருள் போல்வாங்க. இன்ஷால்லா இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினாக போகிறேன்னா, ஒரு சின்ன அப்டேட். நம்ம இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது 2,80,000 பவுண்டு 280,000 பவுண்ட் டார்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஜனவரி 31 படி நம்ம இன்னும் 1,71,000 பவுண்டு 171,000 நம்ம இன்னும் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படின்னா, நம்ம February 12ஆம் தேதிக்குள்ளே இதை ரைஸ் பண்ணணும். ஸோ இன்னும் 12 நாள் தான் இருக்குது. அந்த 12 நாளைக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா எவ்ரிடே அட்லீஸ்ட் 14,250 கலெக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணால் தான் இன்ஷால்லா சீக்கிரமாக நம்ம அதை ரைஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த வாங்கலாம். அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம இன்ஷால்லா பள்ளி ஆரம்பிக்கலாம். இந்த இதில் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்ல விரும்புகிறேன்டாக்கா, நம்ம எல்லோரும் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட போஸ்டர்ஸை, நம்ம டிஎம்சி குரூப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்துட்டு டொனேட் பண்ணுவாங்க, சில பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட மெசேஜஸ் போடும்போது, இந்தமாரி நான் என்னோடய ஊரில் என்னோடய கம்யூனிட்டி கூட இருக்கிறேன், இங்கே எங்களுக்காக நாங்கள் ஒரு பள்ளி உருவாக்குறோம், எங்களுடைய வருங்கால சங்கதியர்களுக்கு, எங்களோட பிள்ளைகள் இங்கே வளரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஒரு பள்ளி உருவாக்குறோம், அதுக்காக உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் பண்ணுங்கள், நானும் இதில் ஒரு ஈடுபாடு பண்ணி நானும் எஃபர்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தி நம்ம எல்லார்கிட்டேருந்தும் தனிப்பட்ட முறையில் வாங்கணும்.